எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. நேற்று நிதி ஆய்வு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. தெரிஞ்சு நம்ம சிஎம் வந்து பயங்கரமா பேசி நிறைய விஷயங்களை இங்க தமிழ்நாடு கொண்டு வர போறாரு. ஓகே. அதனால இன்னொன்று என்னன்னா, நிதி ஆய்வு கூட்டத்தில் நம்ம தமிழக முதல்வருக்கு முதல் வரிசை கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? ஆமா, கள்ளக்கூட்டணியில் இருக்கவங்களுக்கு தானே முதல் வரிசை இடம் கொடுப்பாங்க. என்ன புதுசா? அதனாலதான் சந்தோஷமா இருக்குன்றாங்க. அப்போ கள்ளக்கூட்டணி கூட்டணினே ஒத்துக்கிறீங்க? நாங்க சொல்லலப்பா கள்ள கூட்டணி, அவர்தான் சொன்னாரு. அவர்தான் சொன்னாரு கள்ள கூட்டணி. சிஎம், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் சிஎம் அதாவது MK ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகும்போது முதல் வரிசை கொடுத்திருந்தப்போ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னாக்கா, அந்த புகைப்படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன பூனை, ஏதோ ஒரு பூனை வெளியே வரும், பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு. செந்தில் பாலாஜி ஊழல் கேஸ காப்பாத்த போயிட்டீங்க, குடும்பத்தை காப்பாத்த போயிட்டீங்க. டாஸ்மாக் ஊழலை காப்பாத்ததான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காங்க. இல்லைன்னாங்க இன்னொன்னு கள்ள கூட்டணியில இருக்காங்க, இவங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு போறாங்க. கள்ள கூட்டணியில இருக்கிறதுனாலதான் முத வரிசை கொடுத்தாங்கன்னு வேற சொன்னாரு. என்ன பண்ணிருக்கோம்னா, போன உடனே 5வது வரிசையில போய் உட்காந்துருக்கணும். 5வது வரிசை இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க உட்காந்துருக்கணும் 5வது வரிசையில. எதனால முதல் வரிசையில் நீங்க உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்களும் கள்ள கூட்டணியில இருக்கீங்களா? இல்லப்பா, ஆதவ அர்ஜுனா இடி கேஸா இருக்கும். அது வந்து தனியா போய் சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் போயிட்டு அதை முன்னாடி உட்கார்ந்தாதான் கள்ள கூட்டணின்னு தெரியும். அந்த அப்படி அதாவது ஹிண்ட் கொடுக்கறாரு. ஜி கவனிச்சுக்கோங்க. ஆனா அவர் இப்படியேதான் இருந்தாரு. அவருக்கு அவன் பார்க்க கூட இல்லையா? ஒருவேளை சிபிஐ கேஸ காப்பாத்த போயிருப்பாரோ? இல்ல இல்ல இல்ல, கரூர். அதுதான் கரூர் சிபிஐ கேஸ். புலி படத்தோட வரி ஐப்பு பண்ணாரு, அதுல கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓ, பார்க்காம அது கேன்சல் பண்ணிட்டாங்க. ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண சொல்லிருப்பாரோ? சென்சாருக்கா? அதுக்கு வாய்ப்பு இல்ல, அது ப்ரொடியூசர் தலையெழுத்து. ஆமா, அத பத்தி எனக்கு நான் இன்னொரு படம் நடிச்சு தரேன்னு சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் என்ன? ஆனா இது முதல் வரிசை கதை என்ன தெரியுமா? அந்த கதையை முதல்ல எல்லாருக்கும் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இப்ப இந்தியான்ற ஒரு மாநில இது நாடு இருக்கா? அந்த நாட்டுல ஒவ்வொரு மாநிலப்படியா ஃபர்ஸ்ட் இந்த மாநிலம் அப்படின்னு வரும்போது தமிழ்நாடு முதல் மாநிலமா இருக்கும், காஷ்மீர் கடைசி மாநிலமா இருக்கும். இப்போ முதல் மாநிலத்துக்கு முதல் உரிமையும் அந்த லைன் படிதான், ஆர்டர் படிதான் உட்கார வைப்பாங்க. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் மாநிலம்ன்றதுனால முதல் வரிசையில முதல் ஆளா நம்ம சிஎம் உட்கார்ந்து இருப்பாரு. ஆர்டர் படி தான் வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதுல இது இப்பதானே வந்திருக்கும் இந்த சட்டம். ஏன்னா MK ஸ்டாலின் உட்காரும்போது அது கள்ள கூட்டணி தான். இப்பதான் கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டத்தை. இருக்குமோ? 20 நாள்ல கொண்டு வந்து 20 நாள்ல அண்ணன் கொண்டு வந்துட்டு இருப்பாரு. அண்ணன் கொண்டு வரல, PM கொண்டு வந்திருப்பாரு. ஓ, நீங்க முதல் வரிசையில வந்து உட்காருங்க அப்படின்னு. இல்ல, தமிழ்நாடு தான் முதல் மாநிலம், நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து உட்காருவேன். தமிழ்நாடு முதல் மாநிலம்னு சொன்னதான் ஞாபகம் வருது. நிதி ஆயோக் கூட்டத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம அண்ணன் பேசியிருக்காரு. அவர் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கே சரியில்லை, போனாச்சு பண்ணிட்டு போயிருச்சுன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல, அப்படிலாம் சொல்லல. போதைப் பொருள் கலாச்சாரத்தை இறக்கிட்டாங்கன்னு இருப்பாரு. அதுவும் கிடையாது. ஊழல் இல்ல, என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக திகழும் தமிழ்நாடு தனது உறுதித்தன்மையையும் தொடர் வளர்ச்சியையும் வெளிப்படுத்தி வருகிறது. இதுதானே போன ஆட்சியில ஸ்டாலின் அவர் சொன்னாரு. கிடையாது, நாங்க இது இந்த 30 நாள்ல சாதிச்சு காட்டினது. 30 நாள்ல காலியாவா இருந்த கஜானாவையும் இல்லவே இல்லாம இருந்த GSDP-யையும் இந்த 30 நாள்ல உருவாக்கி இருக்கோம் நாங்க. 2வது மாநிலமா முன்னேற்றி இருக்கோம் அப்படின்னு மோடிஜிக்கு ஒரு தகவலை கொடுக்கிறாரு. அடுத்து, பெண்களின் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. அப்படியா சொன்னாரு? பழைய ஆட்சியை பத்தி சொல்லல, இந்த ஆட்சியிலே இப்படிதான் சொல்லிருக்க மாட்டாரு. அப்பெல்லாம் சொல்லிருக்க மாட்டாரு. இந்த பெண்கள் பாதுகாப்பு எனக்கு தெரிஞ்ச சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சோன்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2 நாள்ல தமிழ்நாட்டுல இருக்க 42% பெண்கள் வேலைக்கு வந்துட்டாங்க. ஆமா, இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் பணி செய்யும் பெண்களில் 42% பெண்கள் தமிழ்நாட்டில் தான் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் இந்த 30 நாள்ல சாதிச்சு. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னாரு. பாதுகாப்பு சின்ன குழந்தை, சின்ன 5 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு ஆயா வரைக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு அவரு தான் சொன்னாரு. அப்புறம் இப்படி 30 நாள்ல நடந்திருக்கு இவ்வளவு மாற்றம். இவ்வளவு மேசிவான மாற்றத்தை யாராவது கொண்டு வர முடியுமா? முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நிதி பொறுப்புணர்வு, சமூக முன்னேற்றம், மக்கள் தொகை கட்டுப்பாடு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது. அதாவது SIR டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறாரு அண்ணன் ஸ்டாலின் சார். போன ஆட்சியில் நீங்க ஒண்ணுமே பண்ணல. எல்லாத்தையும் எடப்பாடி அவர்களே, அதுக்கு முன்னாடி நீங்க எதுவுமே பண்ணல. ஜெயலலிதா அவர்களே ஒண்ணும் பண்ணல. எம்ஜிஆரும் ஒண்ணும் பண்ணல. அண்ணாதுரையும் ஒண்ணும் பண்ணல. காமராஜரும் ஒண்ணும் பண்ணல. பக்தவச்சலமும் ஒண்ணும் பண்ணல. யாரும் எதுவும் பண்ணல. பக்தவச்சலம் ஒண்ணுமே பண்ணலதான். இருந்தாலும் இந்த 30 நாள்ல எவ்வளவு மாற்றம் வந்திருக்குங்கிறத பொருளாதாரத்துல 2வது இடத்துக்கு போயிருக்கோம். பெண்கள் 42% வேலைக்கு போயிருக்காங்க. தூத்துக்குடி போர்ட்டல் சிட்டியா மாத்தி இருக்காங்க, தெரியல. என்ன கேக்குறேன்னா, இதெல்லாம் இல்லாமலா பிரச்சாரத்துல பொய் சொல்லி ஒரு அவதூற பரப்பி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கா? அதானே
இருக்கா சொல்லுங்க. இல்லவே இல்ல 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 அவதூற பரப்ப மாட்டோம். போய் மட்டும் அண்ணனுக்கு இவர் சிஎம்க்கு மட்டும் இல்ல இந்த பொய் சொல்ற பழக்கம். டெபுட்டி சிஎம்ன்ற மாதிரி ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு பாரு, ஆதவ். அவர்தான் சிஎம்மா? அவர்தான்டா சிஎம். அவர் என்ன போய் சொன்னாரு? அடிச்சு விட்டாரு பாரு. அவர் எல்லாமே போய் தான் சொல்லுவாரு. இப்ப நீங்க எதை பத்தி பேசுறீங்க? பிரக்யானந்தான்னு ஒரு செஸ் சாம்பியன் இருக்காரு, கிராண்ட் மாஸ்டர். ஆமா, ஓகேவா? அதுல என்ன பண்ணாருன்னா, ஒரு பிரக்யானந்தா வெளில வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது என்ன பண்ணாருன்னா, நான் வந்து சிஎம் அவர்களை பார்த்தேன், அவர் வரும்போதே சொல்லியிருந்தாங்க நீங்க ஒரு செஸ் போர்டு எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. நாங்க போன உடனே செஸ் போர்டு எடுத்து வைக்க சொன்னாரு. டேபிள்ல 2 பேரும் நின்று விளையாண்டோம். அந்த முதலமைச்சர் நீர்னால கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அருமையா விளையாண்டாரு, சூப்பரா விளையாண்டாரு சொல்லியிருந்தாரு. நேத்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம ஆதவ் வந்து பேசியிருக்காப்புல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதியே வீட்டுல இருந்து கிளம்பும் போது டிஃபன் பாக்ஸ் ஒரு பையிலையும் செஸ் போர்டு ஒரு பையிலையும் போட்டு எடுத்துட்டு அந்த ஒரு சூட்கேஸ் ஒன்னு வருவார்ல, அதுல செஸ் போர்டு வச்சு எடுத்துட்டு வந்துட்டு அப்படி நம்ம சிஎம் டிஃபன் பாக்ஸ் வைக்க இடம் இருந்திருக்கும். அதுக்கு டிஃபன் பாக்ஸ் தனி, அது பேக் தனி, இது இந்த பேக்ல எடுத்து வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் பிரக்யானந்தா வந்த உடனே நம்ம விளையாடலாமா அப்படின்னு எடுத்து செஸ் போர்டு எடுத்து வச்சோன்னே எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. அப்படி வைக்கல, கத்தி படத்துல வராம டேபிள் கீழ இருந்து இறங்கி ஏதுக்கு அப்படி ஏஞ்சி அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. உடனே பிரக்யானந்தா செம்ம ஷாக்காம். அவரு ஷாக் ஆனது கூட இல்ல, ஆயிட்டாராம். விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்து நானே ஷாக் ஆயிட்டேன். அப்படியே எனக்கே செஸ் விளையாட தெரியாது, நீங்க இதான் செஸ் போர்டா அப்படின்னு இருக்காரு. பாத்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் விளையாண்டுருக்காங்க. விளையாண்ட உடனே ஒரு 14வது மூவ்லயே இன்னுமே 6 தான் சொன்னாப்புல. 14 வரைக்கும் எல்லாம் போக கூடாதுப்பா, ஒரு கிராண்ட் மாஸ்டர். இவர் வெற்றாரா, அவர் வெற்றாரா, இவர் வெற்றாரா, அவர் வெற்றாரா, 6 மூணு முடிச்சிட்டாரா. அதாவது வெளியே வந்து பிரஸ் மீட்ல அங்க இருந்தவர் சொன்னது குச்சமே இல்லாம விளையாட்டுத்துறை அமைச்சர் மேடையில் என்னங்கிறாரு, அவர் செஸ் போர்டு தளபதியே எடுத்துட்டு வந்து அவர் கையால காயெல்லாம் மூவ் பண்ணி விளையாண்டதே செஸ் போர்டு செஸ் எடுத்துட்டு வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எதுக்கு போய் சொல்லு, இதுல போய் சொல்லி என்ன ஆக போகுது? இன்னொன்னு என்னன்னா இவர் இது மட்டும் தான் பொய் கிடையாது, அவர் பேசினது எல்லாமே பொய் தான் போல. அப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்னு முக்கியமான 2 கோரிக்கைகளை வந்து அதாவது சிஎம் வந்து பிஎம் கிட்ட வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம், ஆமா ஐயா என்ன சிபிஐல இருந்து எப்படின்னா விடுவிச்சிருங்க ஐயா, அதுவா உண்மை இல்ல பொய். அதாவது திருக்குறளை வந்து தேசிய நூலா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து அதுக்கு மோடி என்ன சொன்னார் தெரியுமா? என்ன பண்ணாரு? நீ கேட்டு இல்லாமலா மாத்திரலாம்ப்பா, ஆனா அந்த பூநூலும் காவி உடை மட்டும் போட்டுக்கிறோம், அதுக்கு ஓகேன்னா நாங்க இதை பண்ணி கொடுத்துருவோம். கும்பரஞ்சாமி அடுத்து 2வது கோரிக்கை என்ன? இல்ல அப்ப அவரோட ஸ்டாண்ட் அப்ப என்னதான் அது, அதை பத்தி என்ன சொல்லணும்ல? அதுதான் அந்த ஸ்டாண்ட் எதுவுமே சொல்லலப்பா, அதே தெரிய வேணாம். மௌனம் சம்மதம். இப்ப என்ன சொல்லுவாருன்னா, திருக்குறள் தமிழ்நாட்டுக்குள்ளே சுருங்கி போயிடக்கூடாது, அது தேசிய நூலாகி எல்லாரும் படிக்கணும். எந்த வழியில போனா என்ன, நம்ம திருக்குறள் போய் சேர்ந்தா போதும். ஓகே சொல்லிட்டு இவர்தான் ஜியு போப் 2.0. கரெக்ட். ஜியு போப் உலகம் ஃபுல்லா பரப்புனாரு, அண்ணன் வந்து இந்தியா ஃபுல்லா பரப்ப போறாரு திருக்குறள். அடுத்து வந்து நீட் விளக்கு கேட்டிருக்காரு. நீட் நீங்க வந்து விளக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பாயிண்ட் வச்சிருக்காரு அதுக்காக? நீட் மட்டும் நீட் வேணாம், 12th மார்க்கை பேஸ் பண்ணியே சீட்டு இது பண்ணலாம். இந்த மாதிரி புதுமையான விஷயத்தை இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் சொன்னதில்லை. அதை கேட்டதுக்கு கூட சேர்ந்து ஒரு 4 வார்த்தை நாக்க போடுங்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, இது மாதிரி தடை பண்ணுது, மாணவர்களோட வாழ்க்கையை பாதிக்குது, இதுக்கு எதிராக உங்களுக்கு நிர்வாகம் சரியில்லையே, அவரை ராஜினாமா பண்ண வைங்க, அதெல்லாம் சொல்லிருக்கலாம். எத்தனை கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு லீக் ஆயிருக்கு, எத்தனை எக்ஸாம் போயிருக்கு. இது நீ வேலை பார்க்குற ஆஃபீஸ் கிடையாது, ஏசி ஓடல, ஃபேன் ஓடல, கரண்ட் ஒழுங்கா வர மாட்டேங்குது, இங்கெல்லாம் ஓனர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன நடக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. நீட்ல இதுக்கு முன்னாடி அவர் ஒரு நல்ல நிலைப்பாடு எடுத்திருந்தாரு. டாக்டர் மட்டும்தான் படிப்பா, நீட் மட்டும்தான் படிக்கணும், டாக்டர் மட்டும் டாக்டர் கனவுல இருந்தா ஆகாத, போய் இன்ஜினியரிங் படி. இது ஒரு பக்கத்துல பார்த்தா சீமானோட ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. அதாவது இவர் வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று எடுக்கிறாராமா நம்ம சிஎம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து மத்திய அரசு கிட்ட எதுக்கு இருந்தாலும் மத்திய அரசு தான் காரணம் சொல்லி அவங்களே குற்றம் சாட்டுறது வந்து சரியில்லாத ஒண்ணு. எங்களுக்கு வந்து அரசியல் வேற, அரசு பணி வேற, ரெண்டுத்தையும் அங்க பிரிச்சு பார்ப்போம் அப்படின்னு இருக்காப்புல. என்னதான் கொள்கை எதிரியா இருந்தாலும் அவங்க கூட ஒரு சில விஷயத்துல சமரசமா போய் தான் நம்ம நிதி வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ஸ்டாண்ட்ல இருக்காங்க. எதுக்கெல்லாம் நிதி வாங்கணும்னா கல்வி நிதி வாங்கணும். கல்வியில எந்த விஷயத்துல சமரசம் பண்ண சொல்லி கேட்கறாங்கன்னா மொழி விஷயத்துல. எத்தனையோ பேர் உயிரை கொடுத்து காப்பாத்தி கொண்டு வந்த மொழி விஷயத்துல சமரசம் பண்ண சொல்லி கேட்பாங்க. பண்ணிருவீங்களா? மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை நாங்க பண்ணலாம் மாட்டோம், ஆனா அமைதியா இருப்போம். அமைதியா இருக்கிறது மௌனம் சம்மதம்ங்க. அதனால ஏன் டைரக்டா சொல்லணும்னாங்க. இப்ப திருப்பரங்குன்ற தீப விவகாரம் வருதுன்னு வைங்க, அதுல நீங்க அமைதியா இருப்பீங்கன்னா உங்க ஸ்டாண்ட் என்ன? கொளுத்துறவன் கொளுத்திக்கோ, அடிக்கிறவன் அடிச்சுக்கோ. அதான் நாங்க சொல்லிட்டோமே, போன ஆட்சி என்ன நடந்துச்சோ அதே நாங்க நடத்துவோம்.
அவர் அது இந்த வந்து stand எல்லாம் பண்ண மாட்டோம். போன ஆட்சி எந்த ஸ்டாண்ட் எடுத்துச்சோ அந்த ஸ்டாண்ட்ல நாங்க போன ஆட்சி எடுத்த ஸ்டாண்டு we are not அப்ப allowing அன்னைக்கு- we will face the consequences. அப்ப அன்னைக்கு 2 பேரும் நாடகம் ஆடுறாங்க, பாஜகவும் திமுகவும் நாடகம் ஆடுது, இது பிரச்சனையே வேற, அதனாலதான் நாங்க எந்த இதுவும் சொல்லலன்னு அது சொன்னாங்க. வேற, விஜய் அண்ணா இதுக்கெல்லாம் வாய் திறந்தா இது பெரிய பிரச்சனையாயிடும். பேசினாலே பெரிய பிரச்சனை இருந்து ஒருத்தர் மாரவேசத்தை பத்தி அப்பா பேசுவாரு. அவர் பேசலதான்ப்பா பிரச்சனையே. அவர் இது இப்ப பேசுவாரு. இதுக்கு பேசுவாரு, இதுக்கு பேசுவாரு. கண்டிப்பா பேசிடுவாரு. ரமேஷ் பேசுவாரு. உங்க முதலமைச்சர் எப்ப பேசுவாரு? ரமேஷ் பேசுவாரு. ரமேஷ் என்ன சொன்னாரு தெரியும்ல, என்ன சொன்னாரு? இது எங்க முதல்வர் பேசி முடிவு எடுத்து சொல்லுவாருன்னு போயிட்டாரு. அதுதான் இவர் ஸ்டாண்டு. இது சிடிஆர் ஸ்டாண்ட் வந்து போன ஆட்சியில என்ன நடந்துச்சோ அதே எடுப்போம். தளபதி ஸ்டாண்டு வந்து திருப்பரங்குன்றம்னா என்ன? அதுதான் அவரோட stand. அதை கூட கேட்க மாட்டாரு. லாக் உட்காந்துருவாரு. அவர் வந்து இன்டர்வியூல லெஃப்டா ரைட்டான்னு மிடிலுங்க அப்படின்னு சொன்னாரு. இது லெஃப்ட் இது ரைட்டு. யாருக்கும் பாதகம் இல்லாம போயிருவோம் அப்படின்னு. அப்படியே நம்ம இன்னொரு பக்கம் போனோம்னாக்கா இது நிதி ஆயோக் கூட்டம் இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை கொண்டு வந்துட்டாங்க. ஆமா. அது சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ரொம்ப சிறப்பா செயல்படுது. ட்ரில் வகையில. இல்ல என்ன நடந்திருக்குன்னா, பெரம்பூர்ல வீட்டுல தூங்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு ஒருத்தர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. சரி. கொடுத்தது அந்த பொண்ணு ஓடிட்டான். பாலியல் தொல்லையா? டிவிக்கு ஆச்சுலையா? ஆமா நடக்குதா? நடக்குது. வாய்ப்பு இல்லையே. முழுசா கேளுங்க, அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு கேளுங்க. ஆ. நடந்திருக்கு. அந்த பொண்ணு கணவர் வீட்டுக்கு வந்தோன்னு சொல்லியிருக்காரு. கணவர் போய் பெரம்பூர் அனைத்து காவல் நிலையம் ஜெனரல் போலீஸ்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. சரி. பண்ணி போலீஸ் வந்து விசாரிச்சு கீழ் வீட்டுல உள்ள ஒருத்தர் தான் இதுக்கு காரணம்னு அவரை கைது பண்ணிட்டாங்க. சரி. கைது பண்ணி வண்டியில ஏத்த போற நேரத்துல விறுவிறுன்னு பின்னால ஒரு வண்டி வருதான். என்னன்னு பார்த்தா சிங்கப்பெண் படையோட வண்டி. ஐயோ, அவங்க லேட் இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. நான் இருக்கும்போது நீ எப்படி அரெஸ்ட் பண்ணலான்னு புடிச்ச கைதியை புடிச்சு கொண்டு போய் மகளிர் காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க. நீங்க ஏன் வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்க? பண்றீங்க? அதை பிடிக்கதானே நாங்க ஆமா, இருக்கோம். நாங்க இருக்கோம். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அங்க போய் நின்று எங்களுக்கு போன் அடிச்சிருக்கணும். நாங்க தான் வந்து arrest பண்ண முடியும். இவ்வளவு பொறுமையா வந்து அரெஸ்ட் பண்ணா அவன் தப்பிச்சு சரி, ஓடிடுவான். புடிச்சிட்டு போய் அவங்களா எஃப்ஐஆர் போட்டாங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். FIR போட முடியாது. அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் இல்ல. லத்தி துப்பாக்கி உட்பட எந்தவித ஆயுதமும் வழங்கப்படாது. கைதியை பிடிச்சி ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. இப்போ இது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையா சிங்கப்பெண் செக்யூரிட்டி சர்வீஸானு இப்போ ஒரு ரோட்ல ஒரு பெண்ணு தனியா இருக்காங்க. என்ன, ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் ஒரு பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு ரோந்து பணியில ஒரு 2 சிங்கப்பெண் வராங்க. அங்க 5 பேர் இருக்காங்க. இவங்க வெறும் கையில போய் சண்டை போட்டுட்டு நாங்க இருப்பாங்க. யூனிஃபார்ம் பார்த்தாலே பயந்துருவாங்க. அந்த ஏஐ வீடியோல பண்ணத ஞாபகம் இருக்கா? என்ன நடக்குது? சிங்கப்பெண்ணுக்கே பாலியல் தொல்லை கொடுத்தாங்க தெரியும்ல. அது ஆரம்பிக்கிறதுக்கு லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நேத்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எஸ்ஐ வந்து கார்ல வந்து எஸ்ஐ அந்த ரோந்து வாகனத்துல போய் நகை வச்சிருக்காங்க. செயினை வந்து கழட்டி வச்சிருக்காங்க. சிங்கப்பெண் சிங்கப்பெண் அவங்க வந்து இப்போ வந்து சிங்கப்பெண் இதுல மாற்றப்பட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எஸ்ஐயா இருந்திருக்காங்க, வச்சிருக்காங்க. திருப்பி வந்து பார்த்தா அந்த செயினை காணும். போலீஸ் வேனே செயினை தூக்கிட்டு போயிருக்காங்க. சிங்கத்தின் குகைக்குள்ளே போய் செயினை திருடி இருக்காங்க. அந்த தைரியம் யாருக்கு தான் வந்துச்சுன்னு தெரியல. அண்ட் சிங்கப்பெண் இது இருக்குல்ல, அதுல நம்ம போன வீடியோல நான் பேசும்போது ஒன்று சொன்னேன். அந்த கேமரா எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு தோழர் ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது என்னன்னா, எதுக்காக அந்த கேமரா ஃபாரின்ல எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா, கைதிகள் கூட பேசும்போது அது முழுக்க முழுக்க ரெக்கார்ட் ஆகும். பீப்புள்ஸ்க்கு கொடுக்கும்போது எந்த விதமான இதுவும் இல்லாம லைவா கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாட்டினாங்க. ஆனா நம்ம ஊர்ல சிங்கப்பெண் போற இடத்துல எல்லாம் பின்னாலே கவர்மெண்ட் ஒரு கேமராமேனே அனுப்பியிருக்கு. ஸ்லோ மோஷன்ல பாட்டு போட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அவங்க. அந்த மாதிரி மட்டும் கேமரா இல்ல, அவங்களே ஏஐல எடிட் பண்றாங்க. பாடியில கேமரா இருக்கும்னு சொன்னாங்க அந்த யூனிஃபார்ம் கூடவே. ஆனா இப்ப வீடியோல வரும்போது எந்த போலீஸோட உடம்புலயுமே அந்த கேமரா இல்ல. கேமரா ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஓ, அது தனி டெண்டர் வந்ததுக்கு அப்புறம். ஓ சரி சரி. அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி தான் பண்ணுவாங்க. இப்படி சிங்கப்பெண் படையில சொன்ன மாதிரி கரெக்டா எதையும் நிறைவேற்றல. பெண்கள் பாதுகாப்புக்காக அதை லான்ச் பண்ணீங்கன்னா முழுக்க முழுக்க அதிகாரத்தை கொடுங்க. குடிக்கிற இடத்துல அடிக்கலாம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஆயுதம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவன் தாக்குனா திருப்பி இவங்க வெறும் கையில சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா? இல்ல அவங்க என்ன சினிமால உங்களை மாதிரி ஹீரோவா 10 பேரை பாந்து அடிக்கிறது? ஃபுல் ட்ரெயின் கொடுத்துருவோம். பெப்பர் ஸ்ப்ரே கொடுப்பாங்க. பெப்பர் ஸ்ப்ரேவா? அத நாங்களே வச்சுப்போம். இதுக்கு எதுக்கு போலீஸ் பெப்பர் ஸ்ப்ரே வைக்கிறதுக்கு? அவங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுத்தாதான் அவங்களால சுதந்திரமா செயல்பட முடியும். இல்ல அப்படி கொடுக்காம நீங்க இது எஃப்ஐஆர் போடுறதுக்கான அதிகாரம் இல்ல, லத்தி இல்ல, இதுலனா அவனால ஒரு பயமே வராது. அதான் இப்ப கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இருக்காது. அதாவது ஊர்காவல் படைங்க அவங்களுக்கு அதிகமான அதிகாரங்கள் இருக்காது. அதோட லேடிஸ் வெர்ஷன் இது. லேடிஸ் வெர்ஷன். ஓ சரி சரி, இப்பதான் புரியுது. இப்படி பெண்கள் பாதுகாப்புங்கிறீங்க, அதிகாரம் இல்ல. இப்படியே போனா அவங்க ரீல்ஸ் போடுறத தவிர எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆமா. அப்படி இன்னொரு பக்கம் பார்க்க போனா டாஸ்மார்க், அதாவது தளபதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 717 டாஸ்மார்க்குகளை மூடப்பட்டதாக. எந்தெந்த கடையை மூடினாங்க? கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிறது, பள்ளிகளுக்கு பக்கத்துல இருக்கிறது, பொது இடங்கள்ல இருக்கிற 714 கடைகள் நான் மூடப்பட்டிருக்கோம். தகவல் அறியும் உரிமை சட்டத்துல சரி 717 கடை மூடி இருக்கீங்க. என்னென்ன கடையை மூடினீங்கன்னு கேட்டா
கோப்புகள் நிலுவையில் உள்ளன, அதனால் இப்பொழுது கூற இயலாது. ஆமாங்க, என்ன நீங்க கேட்டவனே எடுத்து கொடுத்துருவாங்களா? சரி, ஓகே, அது புது கதை வேணாம். மொத்தம் தமிழ்நாட்டுல எத்தனை கடை இருக்குன்னு கேட்டதுக்கு கோப்புகள் நிலுவையில் உள்ளன, பின்னர் முயற்சிக்கவும். வந்து 20 நாள் தாங்க ஆகுது. எங்க 20 இருந்த நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு தமிழ்நாட்டுல இத்தனை வருஷமா ஒயின் ஷாப் ரன் ஆயிட்டு தான் இருக்கு, அது கூட தெரியாது. அதுதாங்க சொல்றேன், இத்தனை வருஷமா நீங்க மூளைக்கு மூளை ஒயின் ஷாப் திறந்து வச்சிட்டீங்க. நான் சொல்றேன் 30 நாள்ல தமிழ்நாட்டை பொருளாதாரத்துல 2வது மாநிலமா கொண்டு போய் தெரிஞ்சவங்களுக்கு எத்தனை டாஸ்மாக் இருக்கு தெரியலையா? ஓ, அது ஈஸி. அது என் வாயால சொல்றது தானே. இது நீங்க அதனால ஈஸி. நீங்க தெருவா ஊரா போய் என்னன்னு ஒண்ணொன்னா என்னன்னு அதனால 44வது கடையா 42வது கடையான்னு கன்ஃபியூஸ். நீங்க வந்து எலைட் பார் எங்க இருக்குன்னு கேளுங்க, நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு இந்த டாஸ்மாக்ல தெரியும். ஆனா இவங்ககிட்ட எதை கேட்டிருக்கலாம்னா டாஸ்மாக்க மூடிட்டு புதுசா கொண்டு வந்த தனியார் பார் எத்தனைன்னு கேட்டிருந்தா கரெக்டா சொல்லிருப்பாங்க. 20 நாள்ல பண்ண சாதனை. ஆமா, அத சொல்லிருப்பாங்க. ஒரு மாநில அரசாங்கத்துல கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்க ஒரு துறை பத்தி நம்ம டீடைல் கேட்டா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கண்ட்ரோல்ல இருக்க ஒரு துறைக்கு தெரியல, எதுவுமே தெரியாது. எங்களை போட்டு கஷ்டப்படுத்தாது. அந்த அமைச்சரோட துறை அந்த அமைச்சர்கிட்ட கேட்டாலே தெரியாது. எங்க தகவல் உரிமை சட்டத்துல எல்லாருமே தெரியணுங்க, எல்லாமே சொல்லணும். கோர்ட்ல அந்த கேஸ் கோர்ட்ல இருந்தா மட்டும்தான் அவங்க சொல்ல மாட்டாங்க. டாஸ்மாக் பத்தி இந்த இதெல்லாம் கேஸ் கோர்ட்ல இருக்கா என்ன? மத்தியில ஒருத்தர் இருந்தாரு, பிஎம் கேர் ஃபண்ட்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கு நிறைய பேர் காசு அனுப்புனாங்க, அதுக்கு கணக்கில்ல எதுவும் இல்ல. சரி, அது என்ன ஆச்சு? தகவல் அறியும் உரிமை சட்டத்துல ஒருத்தர் கேட்டாரு, என்ன சொன்னோம்? அது வந்து மோடிஜியோட பர்சனல் அக்கௌண்ட், நீங்க அவர்கிட்ட கேட்டு. அதே கதை தான் இங்கேயும். எங்கெல்லாம் கேட்காதீங்க, அது அவங்க பர்சனல் கடை, அது அவங்க பர்சனலா வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நாங்க தமிழ்நாட்டோட எல்லா இதுமே நாங்க பர்சனலா வச்சுக்கிறோம். அதையும் தாண்டி தமிழ்நாடையும் பர்சனலா வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நாங்க வந்து சஸ்பென்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம். யார் தொண்டர்கள் கிட்ட சொல்றாங்க, தளபதி சஸ்பென்ஸா ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சஸ்பென்ஸ்னா என்னன்னு தெரியல எனக்கு. மாறு வேஷத்துல வேற சுத்துறாரு, என்னென்ன பண்றாரு நமக்கு தெரியல. அது வந்து சஸ்பென்ஸா சர்ப்ரைஸ் விசிட் தராராம். யாருக்கு தெரியல, யாருக்கோ அது தெரியல. இதுக்கு மேல போனா நான் என்னன்னு பேசுறது தெரியல. நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.